கைஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம். நம்ம ஷோரூம் மைனஸ் ரைடர்ஸ் கார்ஸுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்களா, நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில், அதாவது புளியம்பட்டி சேவூர் ரோட்டில் குடும்ப பழத்தில் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் கார் பண்ணுறதுக்கு ரொம்ப தெளிவான கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நல்ல ஒரு அருமையான வண்டி, ஃபுல் லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு, பேங்க் லோன் ஆப்ஷனோட. ஸோ நீங்கள் நல்ல ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்க 5 சீட்டர் செக்மெண்ட்டில் 1000 சிசி செக்மெண்ட்டில் பவர் ரெண்டு பவர் ஏசி சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும். இன்னொன்று இந்த ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குது. கிட்டுக்கும் மாருதிக்கும் சரி, ரெனால்ட் கிட்டுக்கும் சரி ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5 சீட்டர் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி வேணுன்றவங்க தாராளமாக செட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது 2017 மாடல் RXT வேரியண்ட், உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வர மாடல் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடுது, பவர் ஸ்டீரிங், ஏசி, ரிமோட் வந்துடுது உங்களுக்கு. ரெனால்ட்டில் கிட்டில் இது கிளிம்பர் மாடல் உங்களுக்கு. ஸோ ஸ்பெஷல் அடிஷன்னா சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே ஜம்மன் போட்டிருக்காங்க. வண்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ் பண்ணிருக்காது, ஆக்சிடென்ட் வச்சு எதுவுமே இருக்காதுங்க. வெறும் லோ கிலோமீட்டர் தான், வெறும் 42 கிலோமீட்டர் வண்டி போறதுக்கு ஓடிருக்கு. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான வண்டி. இந்த வண்டியை பற்றி நம்ம இந்த ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தது போகக்கூடிய வண்டியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கிங்க. டெய்லி வரக்கூடிய வண்டி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க அந்த வண்டி ஃபுல்லாக பார்த்துடலாம். ரெனால்டு கிளிம்பருங்க, கிட்டுக்கு அப்புறம் வந்து கொடுத்த மாடல் உங்களுக்கு. இது கிட்டு கம்பேர் பண்ணுறப்ப இதில் நிறையா இன்டீரியர் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. வண்டியில் எல்லாமே இன்டீரியர் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ரெனால்டு கிட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான டூயல் டோனில் சீட்ஸ் கவர்ஸு, இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸு, சைட் டோர் பீடிங்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் பிளாக்காக தான் இருக்கும். பட் இதில் வண்டியோட கலருக்காக உள்ள இன்டீரியர்லாம் வந்து டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 42 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. தாராளமாக நீங்கள் ஓடோமீட்டரில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷோரூம் கூட செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 42 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடுது. அதேமாதிரி உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு டேஷ்போர்ட் லாக் வந்துடுது, ஹஜார் லைட்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பென்ட்ரைவ் ஆப்ஷன், ஆக்ஸ் கேபிள் ஆப்ஷன் எல்லாமே வந்துருக்கு உங்களுக்கு. நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. அதேமாதிரி டிரைவர் சீட்டுக்கு, அதாவது உங்களுக்கு டிரைவருக்கு ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ வண்டி எல்லாமே நீட்டாக ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2017 அருமையாக இருக்குங்க. ஆட் பண்ணிடலாம் பாருங்கள். ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. எந்த விதமான நாய்ஸ் வைப்ரேஷன் எதுவுமே கிடையாதுங்க. சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. ஏசிஎம் செக் பண்ணிடலாம். ரெனால்ட்டை பொறுத்தளவில் அதே நிசானை பொறுத்தவரையும் சரி, ஏசி கூலிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் தான் வச்சுருக்கோம். 2 பாயிண்ட் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கீழே வந்துட்டு இருந்துச்சு, இப்போ தான் மேலே வருது. கூலிங் நல்லா இருக்குங்க. கூலிங் சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ் மேலே ஏற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிரும். நல்ல கூலிங் இருக்குது. போதும். எனக்கு தெரிஞ்சு வெயில் காலத்துக்கும் சரி, மழை காலத்துக்கும் சரி ஏசி கூலிங் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸுமே நல்லா இருக்கும். டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. 5 சீட்டர் செக்மெண்ட்ல உண்மையிலே அருமையான வண்டி தான். மிஸ் பண்ணிட வேணாம். அந்த வண்டி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரெனால்டு கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரெனால்டுக்கு அப்புறம் வந்த மாடல் கிளிம்ப் லேட்டஸ்ட் வண்டி தான். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூப்பராக ஒர்க்கிங் இருக்கு. வாங்க நம்ம இன்ஜின் ரூம் பார்த்துலாம். எப்பயுமே நம்ம சொல்றதுதான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம். வண்டி ஆக்சிடென்ட் இருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எங்கனமே பாருங்க, பாடியில் எங்கனமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க. இன்ஜின் ரூமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு வண்டி. வண்டியில் எந்த விதமான வைப்ரேஷன் இருக்காது உங்களுக்கு. எல்லா போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீப்ளேஸ்டாக கிடையாதுங்க. நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது உங்களுக்கு. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தாராளமாக நீங்களுமே வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வண்டியை. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதேமாதிரி நம்ம மறுபடியும் சொல்கிறதான், நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமை வாட்டர் வாஷ் பண்ண மாட்டோம். இன்ஜின் ரூமை மேக்ஸிமம் மேஜராகவும் சரி இன்ஜின் ரூமை வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து ஃபோம் வாஷ் தொடச்சு தான் எடுக்கணும். அது கண்டிப்பாக உங்கள் மெக்கானிக் தெரிஞ்சுக்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் எப்பயுமே இன்ஜின் ரூமில் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள நிறைய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இருக்குது, நிறைய போர்ட்ஸ் இருக்குது, ஃபியூஸ் கேரியர்ஸ்லாம் இருக்குது. அதில் தண்ணி டச் ஆகி உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. எப்பயுமே இன்ஜின் ரூம் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஜின் நல்லா இருக்குது, பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. நம்ம ஆயிலுமே வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிடலாம். இந்த வண்டியில் நம்ம ஆயில் கேஜ் படி தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த விதமான ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் எதுவுமே இருக்காதுங்க. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஓட்டி பார்த்து. இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன இன்ஜின் நாய்ஸுமே இப்போ காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ அந்த ஒரிஜினல் இன்ஜின் நாய்ஸ் பீட் மாறவே இல்லை, சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எந்த போஸ்ட்டுமே ரீபோஸ்ட்டோ கிடையாது. நல்ல ஒரிஜினாலிட்டியாக எல்லாம் கம்பெனி பேஸ்ட் தான் இருக்குது. தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி ஓட்டுறதுக்குமே சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போயுமே ஏசி உள்ள ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ பாடியில் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து பண்ணி அட்டகாசமாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அலாய்வீல் மாதிரியான வீல் கப்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. டயர் பாயிண்ட் 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% மேலே இருக்குது. இன்சூரன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் ரெனால்ட் கிட் கிளிம்பர் மாடல். இது வந்து உங்களுக்கு சில்கி சில்வர்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி கிராண்ட் கிரானின்னு சொல்லுவாங்க.
கிரேனும் சொல்ல முடியாது, சில்வரும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு கலர். வண்டியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு கிராக் டென்ட் இருக்கும். மற்றபடி வண்டியில் மேஜராக எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க. ஒரே ஒரு டோரில் மட்டும் சின்ன ஒரு கோடு இருக்கும். மற்றபடி வண்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக லண்டன் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, மேக்ஸிமம் சூப்பராக இருக்கு. 100% நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். நேராக வந்து மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு 2017 மாடலுக்கு 3 lakhs வரைக்குமே பேங்க்ல கிடைக்கும். சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி ரெடி கேஷ் ஃபார் கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு 3.5 மேலே போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வண்டிக்கு ஒரு ப்ரைஸ் பத்தில வெறும் 3,30,000. எதுவும் ஃபிக்ஸ்டு பேஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, நம்மளால என்ன பண்ண முடியுமோ டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அருமையான வண்டி. இந்த வண்டி வேணுன்றவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆதார் கார்டு பேங்க் அனுப்புங்க. சிபில் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா வித்தின் 3 days வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ அருமையான வண்டி, நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி இப்பயும் ரன்னிங்ல தான் இருக்கு, ஏசிலாம் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. வண்டி பக்காவாக இருக்கு. உறுதுளி வண்டி வைப்ரேஷன் இல்லை, அவ்வளவு குவாலிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நேரில் ஒன்று ஓட்டி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோட கேட்டாக்கள் கொடுத்துருக்கோம், வேணும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்ற நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரைடர்ஸ் காசு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் குடும்பப்பாளையத்தில் கிட்டே இருக்கு. நல்ல அருமையான வண்டி. அதுவும் உங்களுக்கு 5 seater செக்மெண்ட்ல வேணுன்றவங்க இந்த வண்டி மட்டும் நம்மளுக்கு கிடையாதுங்க. நிறைய கலெக்ஷன் நம்ம ஷோரூம் அவைலபிள் இருக்கு. எப்போ விசிட் பண்ணி பாருங்க. தரமான வண்டி. மார்னிங் 9 மணிலிருந்து ஈவினிங் 9 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம ஷோரூமில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாரத்தில் 7 நாளுமே ஷோரூம் ஓப்பனில் இருக்கும். எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் தரமான வண்டி மிஸ் பண்ணிடுவாங்க.